அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மெய்சொலிக்கிறோம். இந்த வசனத்தை எத்தனையோ சந்தர்ப்பத்திலே பேசியிருக்கிறேன், தியானித்திருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இந்த வசனத்தை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே அடியானுக்கு வாயாயிருந்து என் மாம்சமோ, என் இருதயத்தின் நினைவுகளோ, என் மனதின் யோசனைகளோ எதை குறித்து நான் பேசாதபடிக்கு, என் இருதயத்தின் நிறைவினாலே வார்த்தைகள் வராதபடிக்கு ஆவியானவர் மாத்திரமே வெளிப்படுவீராக. நிர்வாயிருந்து இந்த ஜனங்களோடு பேசுவீராக. வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயமும் குறைந்து தெரியத்தக்கதாக ஒரு பலத்துக்கு நடப்பியும், இந்த சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா தூக்க மயக்கங்கள், நிர்விசாரங்கள், பலவிதமான யோசனைகள், பலவிதமான எண்ணங்கள், எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அகற்றி கொள்வீராக. எல்லாருடைய இருதயமும் இந்த வசனத்துக்கு நேராய் திருப்பப்படட்டும். ஆவியானவரே பேசும். நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை இந்த வசனத்தை கேட்பதற்காக ஒரு பல்லவி பாடலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று ஒரு பெரிய சோதனை காலம், இயற்கையாகவே ஒரு பெரிய சோதனை காலம் வரப்போகிறது. ஏனென்றால் நாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கொரோனா என்கிற வைரஸ் வந்து உலகமே ஸ்தம்பிக்கத்தக்கதாக, அந்த ஒரு தும்பலுக்கு, ஒரு இரும்பலுக்கு அவ்வளவு பயந்து வீட்டை பூட்டி கொண்டிருந்த நாட்கள் உண்டு. அது ஒரு பெரிய பயங்கர பார்க்க. அதை பார்க்கிலும் ஒரு பெரிய சோதனை காலம் வரப்போகிறது. புது புது வியாதிகள், புது புது இயற்கையின் சீற்றங்கள். ஆனால் வசனம் சொல்கிறது பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25, 26, 27. சூரியனிலும் பாருங்கள், வசனம் பொய் சொல்லாது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 25, 26, 27. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும், இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அப்படியே கடல் கொந்தளிக்கிறது போல சமுத்திரமும் அலைகளும் மும்முரமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தில் சில காரியங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்து நாளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து ஆபத்துகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு என்ன இப்படி நடக்கிறது என்று இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஆயத்தமாய் இருக்கும் போது நிச்சயமாக இந்த வசனத்தின்படியே நம்ம ராஜாவை காண வைப்பார். உயிரோடு இருக்கும் போதே காணபடியாக தேவன் கிருபை பெறார். வானத்தில் இருக்கிற சத்துவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரங்கள் உண்டாகும். 7 ஏசாயாவின் புஸ்தகம் 66 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 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 66 அதிகாரம் 1 முதல்
13ஆம் அதிகாரம் 9-10. இதோ ஏசாயா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ ம், தேசத்தை பாழாக்கி ம், அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக ம். கர்த்தருடைய நாள் கடூரமும் கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் வானத்து நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சிலர் அப்படி இருண்டு போயிடுமா? ஒரு பயங்கரமான காலம் வரப்போகிறது. இருண்டு போகும். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். சந்திரன் கூட, நிலா கூட ஒளி கொடாதிருக்கும். இது நிமித்தம் ம், சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் ம், அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே ம். பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி பூமி அதிர்ச்சி, பூகம்பம் என்கிறது போல பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். வானத்தினை செய்வாரா? அதிர பண்ணுவா. அப்போ இவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலை வரப்போகிறது. ஆனால் இந்த வசனத்தையே காத்துக் கொள்கிற நம்மை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் வசனத்தில் காத்துக் கொண்டபடியினால் வரப்போகிற சோதனை காலத்திற்கு நானும் உங்களை காப்பேன் வாக்கு. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி நம்ம இதை காப்பாற்றுவார். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ஒருவர் நம்மை இந்த இயற்கையின் சீற்றங்கள் கூட, கொரோனா வைரஸ் கூட நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்தாரே. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தருடைய வார்த்தை நான் காப்பேன். வசனம் சொல்லுதானே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எரேமியாவில் இருக்கிறது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆகையால் நீ பயப்படாத. தேவப்பிள்ளைகளே, இங்கே வந்து பிற்பாடு ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யோபுல உண்டு அந்த வசனம். யோபு 38ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், பாருங்கள். 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து. யோபு 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 33ஆம் வசனத்தை வாசிக்க. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ. அப்ப பூகம்பம் உருவாகிறது, சுனாமி உருவாகுதுன்னா நீ அறிந்ததுண்டோ? இந்த ஆண்டவர் கேட்கிறார் மனுஷனை பார்த்து. 33ஆம் வசனம். வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? வானத்தின் நியமங்கள். சபைக்கு எப்படி ஒரு நியமனம் இருக்கிறது? இந்த பூமிக்கு எப்படி ஒரு நியமனம் இருக்கிறது? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அப்படியே வானத்துக்கு நியமனம். காலையிலே சூரியன் உதிக்கணும், சாயங்காலத்திலே அது மறையணும், சந்திரன் உதிக்கணும். இப்படி ஒரு வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியமனம் உண்டு. ஆகையினாலே இன்றைக்கு இந்த வானத்தில் நடக்கப்பெற காரியங்களே நம்மை காத்துக்கொள்ள தேவன் நல்லவராக இருக்கிறார். நானும் உன்னை காப்பேன். எப்படி காப்பா? அவர் காக்கிறதினாலே. யார் மூலமாய் காப்பா என்று சொல்வதற்கு முன்பாக இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள்.
ஏசாயா 24 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஏசாயா 24:1. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாடுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்போ ஒரு பெரிய போராட்டம் இந்த பூமிக்கு பரப்புகிறது. சில காரியங்கள் மனுஷர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழுதுவார்கள். பல பிரச்சனைகள் வரும். ஒன்று வரப்போகிற சோதனை காலத்திற்கு நானும் உன்னை காப்பேன். எதன் மூலமாக கர்த்தரை காப்பார் என்று வேதம் சொல்கிறது. முதல் குறிப்பு பாருங்கள். யாத்திராகமம் 23 அதிகாரம் 20 வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும். யாத்திராகமம் 23 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்த பிற்பாடு 23 வசனத்தை வாசியுங்கள். வழியில் உன்னை காக்கிறதற்கும். வழியில் உன்னை காக்கிறதற்கும். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஒரு தூதனை வழியிலே உன்னை காக்கும்படிக்கு. வழியிலே உன்னை காப்பார். யாரை கொண்டு காப்பேன்? தூதனை கொண்டு. மறந்துடாதீர்கள், நமக்கு ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் ஒரு தூதன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. வாசித்த ஞாபகம் இருக்குதா? இந்த சிறியவரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் உண்டு என்று மத்தேயு 18 அதிகாரத்திலே அந்த வசனத்துக்கு 18:10 பாருங்கள். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒவ்வொரு பிள்ளைக்கு தூதன் உண்டு. நம் ஒவ்வொருக்கு கர்த்தர் தூதனை வைத்திருக்கிறார். அப்போ வழியிலே உன்னை காக்கும்படிக்கு நமக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார். தூதன் என்று சொல்லும் பொழுது அந்த 23 வசனம் வாசியுங்கள். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். உன்னை நடத்தி கொண்டு போவார். நீ நடக்க வேண்டிய வழி தெரியாமல் இருக்கிறார். என்ன செய்ய போகிறேன், என்ன படம் எனக்கு தெரியல, ஒண்ணுமே புரியல, எந்த காலேஜ் எடுக்கணும், எந்த ஸ்கூல் எடுக்கணும், எந்த சப்ஜெக்ட் போகணும், வேலைக்கு போவதா மேற்கொண்டு படிப்பதா ஒன்றும் தெரியாமல் திகைக்கிறவர்களுக்கு வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு ஒரு தூதனையாய். என்றால் வழியெல்லாம் நமக்கு போராட்டங்கள் உண்டு, சத்துருக்கள் உண்டு. நம்மை கெடுப்பதற்கு, பிள்ளைகளை சில தவறான பாதையிலே கொண்டு போவதற்கு எத்தனையோ ஜனங்கள் வழியில் இருக்கிறார்கள். ஆனால் வழியிலே உன்னை காப்பதற்கு ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் நல்லா தான் வாழணும் போல, நல்லா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போனா குட்டி சார் ஆகிடுவாங்க. வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட பல நிலவில் யாருமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே போனா போதும், அவ்வளவுதான். ஆனா அப்படி வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். வழியெல்லாம் அவனை காப்பார். இந்த தூதன் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 19 அதிகாரம் 1 வசனத்தையும் அந்த 2 தூதரும் ஆதியாகமம் 19 அதிகாரம் 1 வசனம் 16 வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். கவனியுங்கள், தூதர்கள் லோத்துக்கிட்ட வருகிறார். லோத்திற்கு இடத்திலே பயங்கரமான பாவங்கள் அங்கே அதிகமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பாவத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற லோத்தையும்
அவருடைய மனைவி பிள்ளைகளையும் இந்த தூதர் செய்கிற காரியத்தை பாருங்கள். 16ஆம் வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது லோத்து குடும்பம் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து 2 பேர் 4 பேர் வீட்டுக்கு போறாங்க. லோத்து மனைவிய ஒரு தூதன், 2 பிள்ளைகளை ஒரு தூதன், அந்த 4 பேரையும் அவர் இரக்கத்தினாலே இழுத்துக் கொண்டு வெளியே வருகிறார்கள். நீயே விரும்பி சில பாவத்தில் பண்ணணும், உன்னை பாதுகாப்பதற்கு ஒரு தூதரை கர்த்தர் அனுப்புவார். உன்னால முடியலதான், உன்னால் விட முடியாத சில பழக்க வழக்கங்கள், ஆனா நம்முடைய தேவனால் எல்லாம் முடியும். நீ தாமதித்துக் கொண்டிருந்தாலோ தூதனை கர்த்தர் அனுப்புவார். எதற்காக? அந்த 2 லோத்தையும் அவர் மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கொண்டு வருவதற்கு. சொல்கிறேன், தேவன் பயங்கரமான பாவங்களிலே நாம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் தூதன் மூலமாக கர்த்தனை காப்பார். அவர் காக்கிறது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, ஒரு சோர்ந்து போய், எலியா எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்யல, எவ்வளோ பிரச்சனை நான் சந்திக்கிறேன், இன்னத்தை எனக்கு ஆண்டவர் செய்துட்டாரு, எனக்கு ஒண்ணுமே செய்ய, எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் தோல்வி, எது எடுத்தாலும் பிரச்சனையே முடியுது, எனக்கு வானவே வானா இந்த ஆண்டவர் சொல்லிட்டு எங்கேயோ ஒரு சூறை செடிக்கு போய் பட்டுட்டார். அவர் படுத்து கொண்டிருக்கிற நிலையிலே ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 1க்கு 2 முறை கூட எல்லாருக்கும் வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சமைச்சு நமக்கு ஒரு டம்ளர் யாராவது காப்பி கொடுக்க மாட்டாங்களா? நம்ம நம்மளே போட்டு குடிக்கணும், நம்மளே செய்யணும், நம்மளே அதை சில பேருக்கு யாராவது கொடுத்தா அவ்வளோ சந்தோஷம். ஒரு காப்பி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கு, நீ படுத்து இருக்கிறோம், யாராவது ஒரு டம்ளர் காப்பி இருக்கு வீட்டுக்குள்ள இருக்குது. ஆனா எழுந்து குடிக்கிற நமக்கு சோம்பல் சட்டு சோறு நம்ம அப்படின்னா குச்சி நம்ம எடுத்த வாக்கியம். அந்த நேரத்திலே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார், அவனை தட்டி எழுப்பி போஜனம். அதான் சொல்றேன், நீ எந்த பிரச்சனையில அகப்பட்டு கொண்டிருந்தாலும் உன்னை தேவன் ஆச்சரியமாக ஆதரிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உனக்கு போஜனம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 34-35. என் நிமித்தமும் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 34-35. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை. ஆதரவாய் இருப்பேன், உனக்கு நான் ஆதரவாய் இருப்பேன். யார் ஆதரவு இல்லையோ நமக்கு ஆதரவாய் இருப்பேன். உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். உனக்கு என்ன சொல்றா? உனக்கு ஆதரவாய் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி அனுப்பின அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு,
கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,500 பேரை சங்கரித்தான். 1,85,000 பேரை ஒரு தூதன் சங்கரித்தான். உன்னை ஆதரிக்க யாரும் இல்லை நினைச்சிடாதே. உனக்கு யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை நினைச்சிடாதே. உனக்காக ஒரு தூதன் உண்டு. அவர் உன்னை ஆதரிப்பார். வரப்போகிற சோதனை காலத்திற்கு உன்னை காக்கும்படி ஒரு தூதனை அனுப்பி உன்னை ஆதரிப்பார். தூதன் நம்மை காத்து நம்மை ஆதரிப்பார். ஆகையினாலே என்னை ஆதரிக்க யாருமே சொல்ல போய்தாங்க. இந்த சோதனையான சூழ்நிலை, இந்த பிரச்சனை நேரத்தில் யார் எனக்கு ஆதரவு கரத்தை நீட்டுவார்கள்? இரண்டாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூழலில் இருந்தார்கள். வசனம் சொல்கிறது, வாசிக்க வேண்டாம், நான் நினைக்கிறேன். தானியேல் 3:28 அந்த நேபுகாத்நேச்சாரே சொல்கிறார், அவரையே இவர் நம்பினபடினாலே தம்முடைய தூதரை அனுப்பி தாசரை விடுவித்தார். அப்போஸ்தலர் கூட நினைக்கிறேன் 12ஆம் அதிகாரம் 7-8 நினைக்கிறேன், பேதுருக்கு கிளியுண்டாக்கி தூதனை அனுப்பி என்னை விடுவித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். ஒரு தூதன் நம்மை விடுவிக்கிறதை பார்க்கிறோம், நம்மீது அவர் ஆதரவாயிருப்பார். நம்மை தூதனை அனுப்பி உன்னை காத்து உனக்கு ஆதரவாயிருப்பார். இரண்டாவதா என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23-24. நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23-24. நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆசாரியனால் காக்கப்படுவார். முதல்ல வயலேடி காக்கும்படிக்கு தூதனை அனுப்புவார். இங்கே பார்க்கிறோம், பிரதான ஆசாரியனாலே உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ இந்த ஆரோன் யார் என்றால் ஒரு ஆசாரியன். அதை குறித்து என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்ந்து. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ லேவி கோத்திரத்தாரை சேர்ந்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி. ஆசாரியனாகிய ஆரோன் அப்படின்றால் ஆசாரியனாலே நீ காக்கப்படுவார். நமக்கு ஒரு ஆசாரியர் உண்டு. பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசாரியராக. அந்த ஆசாரியர் நம்மை காக்க வல்லவர். எவ்வளவு பெரிய பயங்கரம் வரட்டும், சோதனைகள் வரட்டும், எவ்வளவு பெரிய மழை போல பிரச்சனை வரட்டும், நம்மை காக்க அவர் வல்லவர். ஆசாரியனாலே நீ காக்கப்படுவார். ஆசாரியன் என்று சொல்லும்போது ஆசாரியருக்குள்ள கூட இருக்கிற காரியத்தை பாருங்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும், உண்மையுள்ள சாட்சியுள்ள ஆசாரியனான உரியாவையும், எபேரெத்யாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். ஆசாரியன் என்று சொல்லும்போது ஒரு சாட்சியாக உண்மையுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூடுமான வரைக்கும் எப்படியோ வாழ்ந்தானே கடைசி ஆண்டில் சார்ந்திருக்கும். இப்போதான் இது உண்மையா இருக்கும்.
சாட்சியா இருப்போம். ஆண்டவருக்காக வாழ்ந்துருக்காங்க. நம்ம ஒருத்தரும் ஒருத்தர் குறை சொல்லிவிடக்கூடாது என்றால் இந்த ஆசாரியனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போதும் மல்கியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 5, 6, 7 அந்த வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை. கவனிங்கள், ஆசாரியர்களே, ஆசாரியர்களே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த கட்டளை உங்களுக்குரியது. உங்களுக்குரியது. இந்த கட்டளை யாருக்கு? இந்த வசனம் இல்லையா? நமக்கு. நம்மை தேவன் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆசாரியர்களே, இந்த கற்பனை, இந்த கட்டளை யாருக்குரியது? உங்களுக்குரியது. 5ஆம் வசனம் 6. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும். உடன்படிக்கை நம்மோடு பண்ணியிருக்கிறார். அவனோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. சமாதானமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அவனுக்கு கட்டளையிட்டேன். தேவனுக்கு பயந்து இருக்கும்படிக்கு, உண்மையாய் இருக்கும்படிக்கு, சாட்சியாய் வாழும்படிக்கு நான் கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். எப்படி இருந்தானா? அப்படியே என் பிள்ளைகள் என் நாமத்துக்கு எப்படி இருந்தார்களா? பயந்தும் அப்ப இருந்தார்கள். நேற்று, இன்றைக்கு இல்ல, இன்னைக்கு நேற்று வரைக்கும் பயத்தோடு, பக்தியோடு, சாட்சியோடு, நன்றியோடு எல்லாத்தையும் இருந்தார்கள். அப்படியே இருந்தார்கள். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. என்ன வேதம் இருந்தது? சத்தியத்தை தவிர அநீதி காணப்படல, அநியாயம் காணப்படல. அவன் வாயில் இருந்ததா சத்தியம், பொய் அல்ல, பொய் சத்தியம் அல்ல. எதுக்கெல்லாம் சத்தியம், பொய் சத்தியமா அவன் ஊர்பட்ட பொய், பொய் சொல்லிட்டு சத்தியம் அடிக்கிறது. அது அவனுக்கு தெரியாது. அவர்களே ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நினைச்சிருக்கிறாங்க நம்மளை ஏமாத்துறன்ட்டு. நம்மளை ஏமாத்தல, அவர்களே அவர் ஏமாத்தி இருக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், பைபிள் மேல சொல்றேமா, பைபிள் சொல்ற, சத்தியமா சொல்றேன். நான் செய்யல, எல்லாத்தையும் செய்து வந்துட்டு முழு பூசிக்காய் சாப்பிட்டு வாழைப்பட்டு வந்துருக்கான். நான் ஒண்ணுமே செய்யல. ஆனால் தேவ பிள்ளையே, வசனம் சொல்கிறது அவன் வாயில் என்ன இருக்கிறது? சத்திய வேதம் இருக்கிறது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் உதடு என்ன இல்லையா? அவன் உதடுல அநியாயமே இல்லை. அவன் வாழ்த்து வார்த்தை டக்குன்னு கெட்ட வார்த்தை வந்துருச்சு, டக்குன்னு பேசிட்டு பயங்கரமான காரியத்தை சொல்லிட்டு அப்பதானே பேசுறது. அதெல்லாம் விட்டுட்டு தானே மாநிலத்தை வந்திருக்கு. இன்னுமா நமக்கு அந்த காரியங்கள் எல்லாம் வரணும். நம்ம வாயிலை தேடுவார், வாயிலை தேடுவார். அவன் வாயிலே உதட்டிலே அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து. எப்படி இருந்தானா? யதார்த்தமா, கபடே இல்லை, உள்ளத்துல கசப்பே இல்லை, யதார்த்தம், வெகுளியா, கபடு என்பதே இல்லை, ஒளிவு மறைவு ஒண்ணுமே இல்லை. நீங்க எத்தனை பேர், எத்தனை விதமா யாரை பார்த்திடக்கூடாது சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அநேகரை, இவன் மாத்திரமல்ல, அநேகரை எப்படி திருப்பினா? பாவம் செய்யாத அளவுக்கு அக்கிரமத்தை விட்டு திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. வேதத்தை என்ன தேடுவார்களா? உன் வாயை திறந்தாலே சத்திய வார்த்தை தான் வரணும். அதை தவிர வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. வேற எதையும் பேச, உன் வாயிலிருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ பேசினா நல்ல வார்த்தை தான் வரணும். வேற எந்த வார்த்தையும், கண்ட குப்பையும் நம்ம வாயில வரக்கூடாது. உன் வாயிலே தேவனுடைய சத்திய வேதம் இருக்கட்டும். அப்படி நீ வாழ்வாயானால் கர்த்தருக்கு ஒரு ஆசத்தை கொடுக்கிறார். ஆசாரியர்களுக்கு கொடுக்கிற ஆசத்தை பாருங்கள். ஆசாரியராலே காக்கப்பட்டு அவர் பெரும் ஆசீர்வாதத்தையே கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அம்ராமின் குமாரர் 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அம்ராமின் குமாரர் ம், ஆரோன் மோசே என்பவர்கள். ம். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் ஆசாரியனாகிய ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கு காக்கும்படிக்கு என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். எப்படி பிரிக்க வைக்கிறானா? ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு. ஆசாரியனாலே நீ காக்கப்பட்டு ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் சாபத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உன் கஷ்ட காலத்தெல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். உன் கையின் பிரயாசத்தை நீ சம்பாதித்த சம்பளம் அப்படிதான் வரும். அப்படி ஓட்டப்பில போட்டு இருப்ப அன்னைக்கு தான் பிடிச்சி இருக்கிறான். அனிதா பைக் மெக்கானிக் பண்ணும். எண்ணிக்கை இல்லாத பெரிய கட்டாணி தான் அறுந்து விழுந்துடும். கணக்கு வீஸ் அனித கேஸ் பத்தி ஏறி ஒரு என்ன பழுப்பு பத்தி ஏறி ஆரம்பிச்சு வீணான செலவுகள் விட மாட்டா. கையின் பிரயாசத்தை ஆசிரியப்பார். வீணான விரயங்களை கத்த மாற்றி போட்டுடுவார்கள். காரணம் ஆசாரியனாலே நீ காக்கப்பட்டு ஆசீர்வாதமாய், தூதனாலே காக்கப்பட்டு ஆதரிக்கப்படுவாய். ஆசாரியனாலே காக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருப்பார். 3வது பாருங்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தன் மனுஷரை பார்த்து 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவர் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ உன் மீது இருக்கிற அபிஷேகம் உன்னை காக்கும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமி அபிஷேகத்தினாலே நீ காக்கப்படுவாய். தூதனால் காக்கப்படுவாய். ஆசாரியனால் காக்கப்படுவாய். அபிஷேகம் அவனுக்கு அபிஷேகம் இருக்குது. அவனை நீ ஒண்ணு செய்துடாதே. உனக்கு அபிஷேகம் உன்னை காக்கும். 10ஆம் வசனம். இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போட மாட்டேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. நீ யாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் மீது யாருமே கை போடாத அளவுக்கு கர்த்தர் காப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னை அழிக்க நினைக்கிற, உன்னை நிறுவனமாக்க நினைக்கிற, உன்னை ஒரு வழி பார்க்கிற சொல்லுகிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை காக்க வல்லவராயிருக்கிறார். நீ நினைக்கலாம், எனக்கு யாரோ மந்திரம் செய்துட்டாங்க, மாயை செய்துட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு மாய் செய்யட்டும். உண்மை இருக்கிற அபிஷேகம் உன்னை காக்க வல்லவர்களா இருக்கிறார். உன்னை காக்கும். இந்த அபிஷேகத்தை குறித்து இதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 25, 26. நான் என் கையை அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். 24, 25. இதோ 25, 26. உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும்
விட்டும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்றான். ம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, ம். என் குமாரனாகிய தாவீதே, ம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கவனிங்கள், நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 2-3 முறை சந்தர்ப்பம் இருந்தும் தாவீதுடைய கைவிட்டு சவுலை தப்புவித்தது. அதுக்கு ஒரே காரணம், சவுல் மேல் இருந்த அந்த அபிஷேகம். அவர் கர்த்தரா அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. அந்த அபிஷேகம் தான் அவர் அப்படியே காத்தது. சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்கள், தாவீது 84ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். எங்கள் கேடகமாகிய தேவனே, எப்படி நமக்கு அப்படி கேடகம் போல காக்கிற அபிஷேகம். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், கண்ணோக்கமாயிரு. நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். அபிஷேகம் பண்ணின முகத்தை எங்கள் கேடகமாகிய. எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த கோலியாத்தை குறித்து கர்த்தர் எனக்கு சில வெளிப்பாடுகள் தியானிக்கும்படி, அவன் வெண்கலத்தினால் எல்லாம் தலை எல்லாம் போட்டிருந்தான். ஆனா ஏன் அவன் தலை சீரா ஹெல்மெட் மாத்திரம், அவன் தலை சீரா ஏன் நெத்தியில மாத்திரம் இந்த தாவீது கல்லெறிந்தான் என்றால், இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்களா, ஹெல்மெட் போட மாட்டாங்கோ, ஹெல்மெட்டை வைக்க வச்சுட்டு இருப்பாங்க, வண்டி மேல வச்சுட்டு. அப்படியே ஹெல்மெட் போட்டா கூட இப்படி தொண்டு. இன்னைக்கு நிறைய பேர் கண் பார்வைக்கு கண்ணாடி போட்டாலும் கண்ணாடி போட வேண்டிய தலைமை வச்சுப்பாங்க. கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? இந்த கண்ணாடி போட வேண்டிய கண்ணாடி எங்க போயிட்டு இருக்கோம்? தலைமையில போயிட்டு இருக்கோம். நீ பார்த்துருக்கீங்க தானே? எதார்த்தமா எத்தனை பேருடைய கண்ணாடி பார்வைக்கு தான் அந்த கண்ணை பார்த்து ஒண்ணு கண் தூக்கி மேல வச்சுக்கலாம், டக்குட்டு கண்ணை பிடிச்சிட்டான். அது போல அவன் சின்ன தாவீது தானே, இவன் என்ன பண்ண போறான்ட்டு அந்த தலை சீராப்பை எடுத்துட்டு நடந்தான் பாரு. கொஞ்சம் ஹெல்மெட் அப்படி தூக்கி போட்டான் பாரு, டக்குட்டு அடிச்சாரா? ஆண்டவர் எங்க அடிச்சாரு? நெத்தியில அடிச்சாரு. இன்னைக்கு இத்தனை பேருடைய ஹெல்மெட் அப்படிதான் இருக்குது. தலையை ஃபுல்லா மூடவே மாட்டாங்க. இங்க கொண்ட படம் நிற்கும், பாதியில் எங்க நிற்கும், இல்லை டேங்குக்கு போட்டிருக்கோம், இல்லை அங்கே ஹேண்ட்பேர்ல மாட்டி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பிடிக்கிறான் போலீஸ். அவன் பிடிக்கிறான், இந்த கேமரா பிடிச்சிட்டு மகிழ்ச்சி 1000 ரூபாய் கட்டு. எத்தனை 1000 கட்ட திரும்பி 1000 ரூபாய் கட்டுதுங்க. எத்தனை 1000 கட்டினாலும் ஹெல்மெட் போடுதே இல்லை. அந்த சிக்னல் வர வரைக்கும் போட்டுமா, அதை காட்டுது போட்டு. ஆனா ஃபாலோ பண்ணினே இருக்குது சில வேலையில. எதற்கு சொன்னா, இந்த கோலியத்தை வந்து கத்தியில காட்டுறான். தியானிச்சேன் எப்படி அவன் போட்டு வந்திருந்தான் வெண்கலத்தினாலே, எப்படி இவன் அடிச்சிருக்கு, எப்படி அவனை நெத்தி கூறா இருந்தான். அப்ப அவன் சொன்னான், இன்னைக்கு இருக்கிற மனிதர்ப்பா கண்ணாடில போட வேண்டிய கண்ணாடி எங்க போட்டாங்க? தலைமையில வச்சுக்கிறான், கண்ணடிக்கப்படுது. தலையில போட வேண்டிய ஹெல்மெட் எங்க இருக்குது? வண்டி மேல இருக்கிறத அடிச்சுட்டான் நெத்தியில. நம்முடைய சின்ன சின்ன அசட்டைகள் தான் பெரிய பிரச்சனை கொண்டு வந்து சேர்த்து. அந்த சின்ன அசட்டை ஒரு நபர் பேசி பார்த்துக்கலாம் சச்சினா, அந்த சின்ன சின்ன அசட்டைகளில் பெரிய பெரிய ஆபத்தை சந்திச்சு. ஆகினால் தேவப்பிள்ளை, உன் மீது இருக்கிற இந்த அபிஷேகம் உனக்கு அப்படி கேடகம் போல இருக்கிறது. இந்த அபிஷேகத்தினால் ஒரு நன்மை பாருங்கள். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுடைய பெலன், கர்த்தர் அவருடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். எப்படி இருக்கிறாரா? அரணான அந்த அபிஷேகம், அவரே அரணான, வேற யாருமே அடைக்கலம் இல்லை. அப்ப எப்படிப்பட்ட அடைக்கலமா? அரணான அடைக்கலமாய் தூதனால் காக்கப்பட்டு உன்னை ஆதரிப்பார். ஆசாரினால் காக்கப்பட்டு ஆசீர்வதிப்பார். அபிஷேகத்தினாலே காக்கப்பட்டு அரணான அடைக்கலமாய் இருந்தார். அரணான அடைக்கலமாய் இருப்பார் என்றால் இந்த அபிஷேகம் நமக்கு தெரிந்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்து. 2 கொரிந்தியர் இருக்க அந்த வசனம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
21, 22 பாருங்க. அபிஷேகத்தை குறித்து 2 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 21, 22. உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. யார் நம்மை அபிஷேகம் பண்ணினதா? தேவனே நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவனே அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகம் எங்க இருக்கிறா எரித்துக்கொள்ள, அந்த அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்திருக்கிறாரா? ஆவி என்னும் அச்சாரத்தை இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். மேலும் நான் உங்களை தப்பவிடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று. கவனியுங்கள், இந்த அபிஷேகம் நம்ம இருதயத்தில். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தத்திலே அபிஷேகம் பெற்று பரிசுத்தத்தினாலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி அறிந்திருக்கிறீர்களா? சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 27ஆம் வசனம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களிலே நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. யாருமே போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவரில் என்ன செய்திருக்கிறார்கள்? நிலைத்திருங்கள். அபிஷேகம் தேவன் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அபிஷேகம் வல்லமை கற்ற வச்சிருக்கிறார். இது எங்க பெற்றிருக்கிறோம்னா இருந்திருக்க அந்த அபிஷேகம். அதனாலே இந்த அபிஷேகத்தினாலே நீ காக்கப்பட்டு அரணான அடைக்கலமாய். 4வது ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு. ஓசியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். தீர்க்கதரிசியால் என்ன செய்யப்பட்டாரா? தீர்க்கதரிசியா. நமக்கு ஒரு மகா தீர்க்கதரிசி இருக்கிறார், ஆண்டவராக இயேசு. பயங்கரமான தீர்க்கதரிசி, மகா தீர்க்கதரிசி. தூண்டிலை போடு, மீனை பிடி, அது வாய் திறந்து பார், வெள்ளிப்படம் இருக்கும், அது உனக்கு எடுத்து. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனா இங்க போடப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசியால் நீ காக்கப்பட்டார். இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது அவனுக்கு இருக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவன் இதோ 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் சொன்னது நடக்காம இருந்ததே இல்லை. யார் அவர்? சாமுவேல். சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. இந்த சாமுவேலை குறித்து 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20-21. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20-21. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். தரிசனம். தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினாலே காக்கப்பட்டான் என்றார். அவன் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவன் வாயில வேற எந்த வார்த்தையும் வராது. அவன் சொல்வதெல்லாம். இன்றைக்கு தீர்க்கதரிசியினாலே கிடைக்கிற நன்மை பாருங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் தன் நாச்சியாரை பார்த்து. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
14 வசனம். அவர் தன் நாச்சியாரை பார்த்து, ம். என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். ம். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். தீர்க்கதரிசினாலே நீ ஆரோக்கியமா குஷ்டரோகத்தை அவர் நீக்கிடுவார். தீர்க்கதரிசிட்ட போனா அவர் நீக்கிடுவாரு. டாக்டர் சொல்லலாவோ, அங்க இருக்கிற அந்த டாக்டர் போ, எங்களுக்கு ராசியான கை டாக்டர் சொல்லல, எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் சொல்லல. நீ அங்க போவீரானால் அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிடுவார். நீக்கினாரா? 14 வசனம். அப்பொழுது அவன் இறங்கி ம். தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது ம், அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி ம், அவன் சுத்தமானான். அவன் சுத்தமாக்கப்பட்டான். ஆரோக்கியமான அவன் சரீரத்தில் இருந்த எல்லா வியாதிகளும், மனதில் இருந்த எல்லா காயங்களும் மாறி உன் மனதின் காயம், வெளியே சொல்ல எத்தனை காயங்கள் உள்ளத்திலே எல்லா வியாதியிலும் கத்தராற்ற அவர் வல்லவராகிறார். தீர்க்கதரிசியினாலே காக்கப்பட்டு நீ ஆரோக்கியம் அடைவார். கடைசியா 1 பேதுரு 3:20 அந்த ஆவிகள் 1 பேதுரு 3:20 அந்த ஆவிகள் ம். பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே ம், தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது ம், கீழ்ப்படியாமற் போனவைகள். ம், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ம். ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். எதிரே காக்கப்பட்டார்கள்? ஜலத்தினாலே. ஜலம், தண்ணீர், ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, இது ஜலத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அர்த்தத்தை ஞானஸ்தானத்தை கொண்டு வரார் பாருங்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது அதுதான் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஜலத்தினாலே காக்கப்பட்டார். இன்னைக்கு நாங்க சாதாரணமா ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறீங்கன்னா திறனை காப்பா. எப்படிப்பட்ட பயங்கரமான சாபத்துக்கோ விலக்கி காக்கத்தான் ஞானஸ்தானம் கொடுக்கும். ஜலத்தினாலே காக்கப்பட்ட இந்த ஞானஸ்தானம் எடுக்கிற வரிகளை பார்த்துட்டாலே அன்னைக்கு யோவான் கேட்டார், வீரின் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? அப்ப ஞானத்தை எடுக்கிறது இந்த ஞானஸ்தானம் தான் ஒரு வளம், ஒரு பெரிய ஒரு கோபாக்கின இந்த ஞானஸ்தானம் நினைக்கா. ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த ஜலத்தினாலே காக்கப்படுவதினாலே கிடைக்கிற நன்மை பாருங்கள். 1 யோவான் 5:6-7-8. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே 1 யோவான் 5:6-7-8. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். யாரா? ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். யார் அவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி பரலோகத்துக்குரியது, பூமிக்குரியது. பாருங்கள், பூமியிலே சாட்சியிடுகிறவைகள் 3 ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. ஆவி, ஜலம், ரத்தம். ஜலத்தினாலே ஜலத்தினாலே காக்கப்படுவதினாலே கிடைக்கிற நன்மை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:24. அவர்கள் அவரிடத்தில் வந்து, லூக்கா 8:24. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார்.
போய் அமைதல் உண்டாயிற்று. அமைதலா உனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற எல்லா கூச்சல், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் அமைதிப்படுத்தும். எதுவும் நமக்கு கொந்தளிக்காதீங்க. இந்த லூக்கால மாத்திரம்தான் ஜலத்தை அதிர்ச்சி அமைதிப்படுத்தினார். மத்தையில கடல், மார்க்ல கடலை பார்த்து, காற்றை பார்த்து, யோவான்ல கடலை பார்த்து அதிர்ச்சினால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கால மாத்திரம் ஜலத்தை பார்த்து நீ அமைதியா அமைதி. பேதுரு சொன்னாரு, நீரேயானால் ஜலத்தின் மேல் நடந்து வர உத்தரவு கொடுங்க ஆண்டவரே. வசனம் சொல்கிறது, பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலம் உன்னை அப்படி அழகாக நடக்க வைத்தோம். எந்த போராட்டமும் எந்த பிரச்சனை இல்லாதவனுக்கு உன்னை தேவன் அமைதியாய் நடத்தான். அமைதியாய் நடத்தான். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சொல்கிறேன். தேவரே, வரப்போகிற சோதனை காலத்திற்கு நானும் உன்னை காப்பேன். ஆண்டவரே, எங்களை நீ காக்க வல்லவர். தூதன் மூலமாய் காப்பி, ஆசாரின் மூலமாய் காப்பி, அபிஷேகத்தினாலே காப்பி, தீர்க்கதரிசியாலே காப்பி, ஜலத்தினாலே நீ காக்க வல்லவராக. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், எடுக்கப்படுகிற பிள்ளைகள் அனைவரை நீ காக்க வல்லவராக. ஆண்டவரே, மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பணியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரங்கள் கட்டும் தொட்டு ஆசீர்வதி. நாமத்தை பயன்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.